ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சாண்டா கிளாஸ் ட்ரெஸ் ஏன் ரெட் கலரில் இருக்குன்னு தெரியுமாங்க? ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டிக்கும் கிறிஸ்மஸ்க்கும் என்ன சம்மந்தம்னு தெரியுமாங்க? சாண்டா கிளாஸ் கேரக்டரை யாரை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்கன்னு தெரியுமாங்க? டிசம்பர்னாலே நம்ம நினைவுக்கு வர்றது கிறிஸ்மஸ் தாங்க. அப்படிப்பட்ட கிறிஸ்மஸ் பற்றின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் தாங்க பார்க்க போகிறோம். ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி கேள்விப்பட்டிருப்பீங்க. இதை ஃப்ரான்ஸ் கவர்மெண்ட் யுஎஸ்ஏ கவர்மெண்ட்டுக்கு கிறிஸ்மஸ் கிஃப்டாக 1886 கொடுத்துருக்காங்களாங்க. 12 days ஆஃப் கிறிஸ்மஸ்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அது எதுக்கு 12 daysனு வச்சுருக்காங்கன்னா, அந்த காலத்தில் 3 ராஜாக்கள் பேபி ஜீசஸை பார்க்க 12 days ட்ராவல் பண்ணி வந்திருக்காங்களாங்க. யூஎஸில் அலபாமாங்கிற ஸ்டேட்டில் தான் ஃபர்ஸ்ட்டு கிறிஸ்மஸ்க்கு அஃபீஷியலாக லீவ் விட்டாங்களாங்க. நமக்கு கிறிஸ்மஸ்னாலே நினைவுக்கு வர்றது சாண்டா கிளாஸ் தாங்க. அப்படிப்பட்ட சாண்டா கிளாஸ் கேரக்டரை நிக்கோலஸ் பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்களாங்க. நிக்கோலஸ் ஒரு கிறிஸ்டின் பிஷோப்பாங்க. இவருக்கு ஏழை குழந்தைகளுக்கு சீக்ரெட்டாக கிஃப்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்குமாங்க. சாண்டா கிளாஸை டச் லாங்குவேஜில் சிண்டர் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்களாங்க. கிறிஸ்மஸை எக்ஸ்மஸ்னு க்ரீக்கில் சொல்லுவாங்களாங்க. ஏன்னா க்ரீக்கில் கிறிஸ்டுங்கிற வேர்டு எக்ஸுங்கிற லெட்டரில் தான் ஸ்டார்ட் ஆகுமாங்க. கிறிஸ்மஸில் ரொம்ப முக்கியமானது கிறிஸ்மஸ் ட்ரீங்க. இதை யார் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணாங்கன்னு தெரியுமாங்க? எகிப்தியன்ஸ் அண்ட் ரோமன்ஸ் தாங்க யூஸ் பண்ணாங்களாம். நம்ம சாண்டா கிளாஸ்னாலே நமக்கு ரெட் கலர் தாங்க நினைவுக்கு வரும். அது ஏன் ரெட் கலரில் இருக்குன்னு யோசிச்சிருக்கீங்களா? சாண்டா கிளாஸ் ஸ்டார்டிங்கில் எல்லாம் க்ரீன், பர்பிள், ப்ளூ கலரில் தான் இருந்துச்சாங்க. கொக்கோகோலா அவங்க கம்பெனியை விளம்பரப்படுத்துறதுக்காக சாண்டா கிளாஸ்க்கு ரெட் கலர் ட்ரெஸ் கொடுத்தாங்களாங்க. அதுதாங்க இப்போ சாண்டானாலே ரெட் கலர்னு தோணுதுங்க நமக்கு. எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேரி கிறிஸ்மஸ்ங்க. டாடா, பை பாய்.